இதுதாங்க எங்கள் வீட்டு குட்டி பிள்ளையார். அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் என்னென்ன செஞ்சுருக்கேன், எப்படியெல்லாம் நான் கொண்டாடுறேன் அப்படின்ற வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சரி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ரொம்பவே பிடித்த கொழுக்கட்டை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மனம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கொழுக்கட்டை சாப்பிட்டா இருக்குது. சாப்பாடு வச்சுருக்கேன், கொட்டை வச்சுருக்கேன். இது 3 கொட்டை கலந்தது. அப்புறம் கொஞ்சமாக சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் கதம் சாம்பார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. படைச்சல் போட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். இதுதாங்க எங்கள் வீட்டு குட்டி பிள்ளையார். அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒரு மாலையிலே எருக்கம்பு, அருகம்புல், வேப்பிலை, துளசி எல்லாமே சேர்த்து கட்டியிருக்கோம். இது எங்கள் மாமியார் கட்டிருந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிடுச்சு. இந்த வாட்டி விநாயகருக்கு எல்லாமே சூப்பராக அமைஞ்சிடுச்சு. எனக்கு ரொம்பவுமே மனசு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்பவுமே நல்லபடியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு குட்டி விநாயகர் எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.